உலகெங்கும் உள்ள தரிசனம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். ஒவ்வொரு மாதம் எனக்கு யூனிக்கா, ஸ்பெசிஃபிக்கா, எக்ஸ்க்ளூசிவா ராசி பலன்கள் பார்த்துட்டு வரேன் இல்லையா? அந்த வகையில இப்ப நம்ம பார்க்கக்கூடிய ராசி என்னவென்றால், தன்னுடைய கருத்துக்களால் அனைவரையும் கவரக்கூடிய கன்னி ராசி நேயர்களுக்கு. கன்னி ராசி நேயர்களுக்கு இந்த 2026 பிப்ரவரி மாதம் எப்படிலாம் இருக்க போது, என்னவெல்லாம் என்ன பண்ண போகுது? என்ன பண்ணா என்ன? கன்னி ராசிக்காரங்கலாம் யார் கேட்பா? அ நீங்க தான் உலகத்தையே ரூல் பண்ணிட்டு இருக்கீங்க. தொலைநோக்கு பார்வை, தொலைநோக்கு பார்வைன்னு சொல்லி சொல்லி கன்னிராசிக்காரங்கள இந்த தடவ நான் உசுப்பேத்தி விட்டதும் இல்லாம, நிஜமாவே இந்த தடவ அவ்ளோ அல்டிமேட்டா இருக்கு. இருக்கிற அந்த 12 ராசியில வந்து என்னதான் குரு போய் போனா போயிட்டு போறாரு. மத்த எல்லா பிளானட்டும் நம்ம கைவசம் தான் இருக்கு. ராசிநாதன் ஆரம்பிக்கும்போதே நான் ராகுவோட தான் போவேன்னு அடம் புடிச்சுட்டு போய் உட்காந்துக்கிறாரு. என்ன பண்றது? ஒண்ணும் பண்ண முடியாது. 6ஆம் இடத்துல இத்தன கிரகம் சும்மா சும்மா இந்த 6ஆம் இடம், வம்பு, வழக்கு, கோர்ட் 6ஆம் இடம் தான் சர்வீஸ். 6ஆம் இடம் தான் உத்தியோகஸ்தானம். 6ஆம் இடம் தான் 5க்கு 2வது இடம். நெறைய கூட்டாளிய கொண்டு வரதெல்லாம் இந்த 6ஆம் இடம். கூட்டாளி 6ஆம் இடம். நெறைய கூட்டாளி சிறப்பு. ஐயோ! அரசியல் பேசிட்டேனோ? புரிஞ்சிருச்சா? சரி ஓகே ஃபைன். புரிஞ்சவங்கலாம் பிஸ்தா தான். ஓகே. கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த தடவ பயங்கரமான ஒரு செலிபிரிட்டி யோகம் கிடைக்க போகுது. எங்க திரும்பினாலும் உங்க பேச்சு தான். அந்த அளவுக்கு ஒரு ஸ்டாண்ட்ல நிக்க போறீங்க. இந்த 6ஆம் இடம் எப்பயுமே நான் ஒரே ஒரு விஷயம் சொல்லிட்டே இருப்பேன். 3, 6, 10, 11ல் ராகு இருந்தால் அது ராஜயோகத்தை தான் தரும். என்ன வேணா சொல்லிட்டு போட்டும். 6ஆம் இடம் தனித்த ராகு பெருத்த பணம். ஆனா இத்தனை பேரோட சேர்ந்திருக்கக்கூடிய ராகு, ராசிநாதனோட ராகு சேர்ந்தபோது கொஞ்சம் மைக்ரோவா சில விஷயத்தை யோசிக்க வைப்பார். இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு கன்னிராசிக்காரர்களுக்கு நிறைய டீப் அனலைஸ் பண்ணி நடக்கும். ஒரு விஷயத்த ரொம்ப டீப்பா அப்படியே சொல்லுவாங்க, ரொம்ப மைக்ரோவா நுண்ணி அறிவுன்பாங்க. ரொம்ப டீப் அனலைஸ் பண்ணி சில விஷயத்த வந்து எக்ஸிக்யூட் பண்ணுவீங்க. ஆனா ராகு உட்கார்ந்துருக்கக்கூடிய பொசிஷன் பார்க்கும்போது நிறைய பேர் ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணலாமான்னு மண்டைக்குள்ள அப்படியே ஒரு மணி அடிக்கும். உங்களுக்கு அதுல ஆல்ரெடி அறிமுகம் இருக்கு, அதுல ஆல்ரெடி பரிச்சயம் இருக்குன்னா தாராளமா ரிஸ்க் எடுங்க. இல்லாட்டி கடைசியில் நம்ம ரஸ்க் தான் சாப்பிட வைக்கும், ஒண்ணுமே கிடைக்காது. ஷேர் மார்க்கெட் நோ, இந்த மாசம் வேண்டவே வேண்டாம். ஏன்னா கன்னிராசிக்காரங்களுக்கு முதல்ல அப்படி கண்ணில் படுறதே இந்த ராகுவோட சேர்ந்தோன்னே ஏதாவது ஸ்டாக் வாங்கி போட்டுடலாமா, வெளியில இன்வெஸ்ட் பண்ணிடலாமா, ஏன்னா அடுத்து வேற சுக்கிரன் போறான், 2ஆம் வீட்டு அதிபதி வேற. வெளியில போட்டா இப்பயே 300 ரூபா, ஒரு வாரத்துல 400 ரூபா, அடுத்த வாரத்துல 500 ரூபா, இவங்களே ஒரு கால்குலேஷன் போட்டு வந்துருவாங்க. நம்ம இடிஐல போடலாமா, நம்ம இதுக்கு டைரக்டா வாங்கி வச்சு இதெல்லாம் பண்ணீங்கன்னா ஒரு 3-4 மாசத்துல அப்படியே அலாக்கா கம்மி போயிடும். அதனால தயவு செஞ்சு கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட்ல கவனம் தேவை தேவை தேவை. ஓகே. பட் அந்த 6ஆம் இடம் தான் சுய தொழிலும் இண்டிகேட் பண்ணும். நிறைய கன்னிராசிக்காரங்க இந்த தடவை ஸ்டாண்ட் அலோனா நிக்க போறீங்க. சுய தொழிலுக்கான ஒரு உத்வேகம் பிறக்க போகுது. இந்த பிசுபிசுப்பெல்லாம் புதன் தான்ப்பா. நிறைய பேருக்கு இந்த இது வரைக்கும் இல்லாம கன்னிராசிக்காரங்க நோட் பண்ணி பாருங்களேன். திடீர்னு சுகருக்குலாம் வந்து ஆயுர்வேதிக் மெடிசன் போவீங்க. திடீர்னு சித்தா மெடிசனுக்கு மாறுவீங்க. ஏதோ ஒரு விஷயத்துக்கு போய் வேற பக்கம் ஆயுர்வேதிக் பக்கம், சித்தா பக்கம் உங்களுடைய தாட் ப்ராசஸ் மாறும். ரொம்ப நாளா பிடிச்சிட்டு இருந்த நோயில இருந்து வெளியில வருவீங்க. உங்கள பாடா படுத்தின விஷயத்துல இருந்து ஒரு மாதிரி ரிலீஃபா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. பிள்ளைகள் குறித்த பெருமைகள் மேம்படும். கன்னி ராசியா இருக்கும்ல, கண்ணில ஏதாவது ஒரு பிளானட் இருந்தாலுமே இந்த தடவை அதான் நடக்க போகுது. நிறைய கன்னி ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய கவலைகள் மறக்கும். என்னதான் 7ஆம் இடத்துல இருந்து உங்களை தான் பார்ப்பேன்னு சனி உங்களை பார்த்துட்டே இருந்தாலுமே கொஞ்சம் கொஞ்சம் விஷயம் டிலே ஆகுமே தவிர கண்டிப்பாக நடக்கும். நிறைய டிராவல்ல போயிட்டு கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரி அலைச்சல் வரும். இந்த 6ஆம் இடம் அப்படின்றது கொஞ்சம் ஹெல்த் வைஸும் சில பேருக்கு உங்களோட ஜனனகால ஜாதகத்துல நல்லா இல்ல பட்சத்துல ஹெல்த் வைஸ் கொஞ்சம் பாதிப்புகளை உண்டாக்கும். 23ஆம் தேதி வரைக்கும் செவ்வாய் ஸ்ட்ராங்கா இருக்காரு. பட் 23ல இருந்து 28 தேதி வரைக்கும் உங்களுடைய கணவருடைய உடல்நிலையை பெண்களாக இருக்கிற பட்சத்தில் பார்த்து கொள்ள வேண்டும். 12ஆம் வீட்டு அதிபதி ராகுவோட பிடியில் இருக்கும்போது நிறைய கன்னிராசிக்காரர்களுக்கு அப்பாக்களுக்கு மருத்துவ செலவு வர்றது, இல்ல குழந்தைங்களுக்கு மருத்துவ செலவு வர்றதுன்ற மாதிரி கொஞ்சம் 12ஆம் இடம்ன்றது கொஞ்சம் ராகுவோட பிடிக்கு போறனால ஏற்கனவே அங்க கேது வேற உட்காந்துருக்கான். ஸோ தூக்கத்துல ஒரு டிஸ்டர்பன்ஸ் வரும். கோச்சிக்க மாட்டீங்களா சொன்னா? நிறைய பேருக்கு திடீர்னு அடுத்தவர்களை பட்டு போட்டி போறாமலாம் வரும். ராகு அதெல்லாம் பண்ண வைப்பான். பேராசை கிரியேட் பண்ணுவான். நான் தான் பெரிய பெஸ்டான்ற மாதிரி பேச வைப்பான். பேச்சின் மூலமாக சில பேர்கிட்ட சில விஷயத்தை வந்து கொஞ்சம் வீட்டுக்குள்ள சலசலப்பு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ பேச்சுல கொஞ்சம் கவனமா இருக்கணும். 2ஆம் வீட்டு அதிபதியும் ராகுவோட சேர்ந்திருக்கும் போது கொஞ்சம் பணக்கார மாதிரி திமிரா பேசுறதுக்கான வாய்ப்பெல்லாம் வரும். அப்புறம் அது தேவையில்லாத ஏதோ ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்ணி கொடுக்கும். நிறைய வீட்டுக்காக சில செலவுகள் மேற்கொள்வீர்கள். வீட்டுக்கு திடீர்னு ஆடம்பர பொருள் வாங்கி மகிழ்வீர்கள். சோஃபா இல்லாட்டி சோஃபா வாங்குறது, டிவி இல்லாட்டி டிவி, ஏதோ ஒண்ணு வீட்டுக்காக ஒரு ஆடம்பர பொருள் வாங்கி வைக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இந்த தடவை வந்து கன்னிராசிக்காரர்களுக்கு
மலர காத்திருக்கிறது. அதன் மூலமாக ஒரு சின்ன சின்ன செலவுகள் வந்து எட்டி பார்க்கலாம். ஓகே. நிறைய பேருக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். 2ஆம் வீட்டு அதிபதி வந்து உச்சத்தை நோக்கி போறாரா, நீங்க சொல்ற சொல் மந்திர சொல்லா இருக்கும். கன்னிராசிக்காரங்களுக்கு சூப்பரா இருக்கு. நான் தான் இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு 5 ராசி அப்படியே ஒரு மாரி பீதியாவே பேசியிருக்கேன். ஆனா கன்னிராசில இருந்து எல்லாருக்குமே நல்லா இருக்கு. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க சரியா முறையா பயன்படுத்திக்காம, அப்புறம் என்ன கீழ கமெண்ட்ல கழுவி ஊத்தி பிரயோஜனமே கிடையாது. நான்லாம் நோ, எனக்கெல்லாம் அதுக்கும் சம்மந்தமே இல்லன்னு சொல்லிடுவேன். இப்பயே எழுதி குடுத்துருவேன். அதனால கன்னிராசிக்காரங்களுக்கு டைம் நல்லா இருக்கு. நீங்க முறையா பயன்படுத்துனீங்கன்னா, நீங்க தான் ஜெயிக்க போறீங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஸ்டாண்டர்டா நிக்க போறீங்க. இதுக்கு தான் வேணும்னு கேட்டதெல்லாம் இந்தான்னு கிடைக்க போகுது. ஜூன் மாசத்துக்கு அப்புறம் 11ஆம் இடத்துல போய் அப்படியே குரு அமரும்போது, வாவ்! ஃபென்டாஸ்டிக். நான் ஏற்கனவே சொன்ன மாரி இந்த தடவ கடகம், கன்னி, விருச்சகம் மட்டும் தான் இந்த வருஷம் ஹாப்பி நியூ இயர். வேற யாருக்கும் இல்ல. அதுல முதல்ல எனக்கு வரிசையில இருக்கிறதே நீங்க தான். வேற லெவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கிடைக்க போகுது கன்னிராசிக்காரர்களுக்கு. கவனமா இருக்கணும். அடி எடுத்து வைக்கிறதுல கவனமா இருக்கணும். நீங்க சொல்ற விஷயம்லாம் நல்லதா தான் நடக்கும். ஆனா, ஃபினான்ஷியலா நெறைய யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க இந்த தடவ. திடீர்னு இருக்கிற வேலைய விட்டுட்டு பேசாம உட்கார்ந்துரலாமான்னு தோணும். அதனால அதுல மட்டும் கவனமா இருந்துக்கிட்டா போதும். ஓகே. படிக்கிற கன்னிராசிக்கார குழந்தைங்க எப்படி இருப்பீங்க? சூப்பரா படிப்பீங்க. நெறைய கன்னிராசிக்கார குழந்தைங்க இந்த தடவ நெறைய புதுசு புதுசா சயன்ஸ் ப்ராஜெக்ட் பண்ணுவீங்க. புதுசு புதுசா எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக் ஐட்டத்த வந்து வாங்கணும்னு சொல்லி அடம்பிடிப்பீங்க. திடீர்னு படிக்கிற பிள்ளைங்களுக்கு எனக்கு ஃபோன மாத்தணும். ஃபோன வந்து பிரச்சனை ஆயிடுச்சு. இல்ல ஏர்பட்ஸ் வாங்கணும். ஏதோ ஒண்ணு எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக் ஐட்டத்தோட படிக்கிற குழந்தைங்க கனெக்ட் ஆகும். கன்னிராசிக்கார குழந்தைகளாக இருந்தாலும் சரி, கன்னிராசிக்காரர்களுடைய குழந்தைகளாக இருந்தாலும் சரி, சில செலவுகள் படிப்பிற்காக நீங்க செய்ய வேண்டிய சூழல் உருவாகும். திடீர்னு பிள்ளைய ஸ்கூல் மாத்த வேண்டியிருக்கும். பிள்ளை ஸ்கூல் மாத்துறதுக்கு அதுக்கு ஃபீஸ் கட்ட வேண்டியிருக்கும். இந்த மாரி ஏதோ ஒண்ணு எதிர்பார்க்காத அளவு நிகழ்வுகள்லாம் இந்த தடவ நடக்கும். ஓகே. 20 வயதிலிருந்து 40 வயது இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு காரிய வெற்றி கிடைக்கும். காதல் கைகூடும். வீட்ல திருமண பேச்சு நடக்கும். திடீர்னு வந்து திருமணம் செய்யலாம் அப்படின்ற மாரியான ஒரு சினாரியோ உருவாகும். நெறைய பேருக்கு கோர்ட்டு, கேஸு, வம்பு வழக்கெல்லாம் டக்கு டக்கு டக்குன்னு இந்த தடவ முடியும். யாரெல்லாம் அதுல இழுத்துட்டு இருந்தீங்களோ, அதெல்லாம் போட்டீங்களோ அது நடக்கும். ஒருவேளை அதெல்லாம் வராட்டி இந்த தடவ அது வருவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி குடுக்கும். ஸோ கவனமாவும் இருக்கணும். கொஞ்சம் எச்சரிக்கையாவும் இருக்கணும். பேசி தீர்த்துக்க வேண்டிய விஷயத்த பேசியே தீர்த்துக்கோங்க. தேவையில்லாம கோவப்பட்டு வார்த்தைய விட்டுறாதீங்க. நீங்க செயல்ல காட்டுனா போதும். இந்த தடவ கொஞ்சம் அப்படியே கெத்தா இருக்கும்போது, நம்மள அறியாம நம்ம கொஞ்சம் கோவப்படுறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்கு. இந்த 12ஆம் வீட்டு அதிபதி போயிட்டு உட்கார்ந்திருக்கக்கூடிய ராகுத்தன்மை கொஞ்சம் நல்லா இல்ல. கவனமாக இருக்கணும். கோவத்த கண்ட்ரோல் பண்ணணும். ஓகே. 60 வயது தாண்டிய கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த தடவ காரிய வெற்றி கிடைக்கும். 60 வயசுல என்ன மேடம் காரிய வெற்றினா இதுதான் வெற்றி. இதுவரைக்கும் பால் பாக்கெட் வாங்க சொன்னா இனிமே வாங்க சொல்ல மாட்டாங்க. அதுவே பெரிய வெற்றி இல்லையா? நல்லா ஜாலியா உட்காந்துக்கலாம். நெறைய பேரு டிராவல் பண்ணுவீங்க. க்ஷேத்திரங்கள் போறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும். திடீர்னு எங்கேயாவது கோவிலுக்கு போலாமா? திடீர்னு வந்து நம்ம சாய்பாபா கோயில் போவோமா? மந்த்ராலயம் போவோமான்ற மாரி இந்த தடவ கொஞ்சம் அப்படியே 12ஆம் வீடு இல்லையா? ஸோ அந்த பயணத்தை நோக்கிய ஒரு தனம் இந்த தடவ கன்னிராசிக்காரர்கள் கண்ல படும். நெறைய பேர் இந்த தடவ சாய்பாபா பார்ப்பீங்களோ? பார்த்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. நெறைய பேர் சாய்பாபா பார்க்கறது, சாய்பாபா கோயிலுக்கு போறது. நம்ம வீட்ல இருந்தா நம்ம வீட்டுக்குன்னே அந்த வண்டிய தள்ளிட்டு வந்து சாய்பாபா மூஞ்சிய காட்டிட்டு, "ஐ" அப்படின்ட்டு கூட்டு போறது. இதெல்லாம் இந்த தடவ கன்னிராசிக்காரர்கள் கண்ல படும். இதெல்லாம் நடக்கும். ஓகே. கன்னிராசிக்காரர்கள் இந்த தடவ என்ன தெய்வத்தை வழிபாடு செய்ய வேண்டும் அப்படின்னா, கால பைரவருடைய வழிபாடு ஒரு மிகப்பெரிய ஏற்றத்தை மாற்றத்தை கொடுக்கும். 6ஆம் இடத்துல இத்தனை கிரகங்கள் ராகுவோட பிடியில இருக்கும்போது, காலம் சரியாக இருக்கிற பட்சத்துல உங்களுக்கான எல்லா நிகழ்வும் நடக்கும். அதே மாரி சொர்ண ஆகர்ஷ்ண பைரவர் வழிபாடு மிகப்பெரிய ராஜயோகத்தை இந்த தடவ கன்னிராசிக்காரர்களுக்கு வேலையின் மூலமாக ஒரு திடீர் ப்ரமோஷன், திடீர் அதிர்ஷ்டம், ஒரு திடீர் பெயர் கிடைக்கிறது, புகழ் கிடைக்கிறது. எப்பயுமே ராகு நெகட்டிவ் கிடையாதுங்க. ராகுவோட சேர்ந்த பிளானட் உடைய தன்மையை ராகு பெரிதுபடுத்தி காட்டுவார் அப்படின்ற அமைப்புல ராசிநாதனும் சேர்ந்திருக்கும்போது ராகு அதை பெரிதுபடுத்தி காட்டுவார். ஸோ உங்களுக்கான மதிப்பு, மரியாதை எல்லாம் உயரக்கூடிய காலகட்டம். வேலை பார்க்குற இடத்துல உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கான காலகட்டம் எல்லாமே சூப்பரா இருக்கு. கன்னிராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் இந்த மாதம் என்ன பார்ப்பீங்கன்னா, பார்க்க மாட்டீங்க. கேட்பீங்க. நெறைய கிளி சத்தம் கேட்பீங்க. நெறைய கிளி பார்ப்பீங்க. பட்சிகளோடு கனெக்ட் ஆவீங்க. திடீர்னு மேல வானத்துல போட்டா கருடன் சுத்துற மாரியான விஷயங்கள்லாம் கனெக்ட் ஆகும். எப்பயும் நான் அதோட கன்னிராசிக்காரங்க இந்த தடவ அப்படியே செடியெல்லாம் வாங்கிட்டு வந்து வீட்ல வைப்பீங்க. அதுவும் செம்பருத்தி வாங்கணுன்ற ஆசை இருக்கும். மணி பிளான்ட் போடணும் ஆசை. இந்த கொடியோடு படர்தல் எல்லாம் ராகு புதன் காம்பினேஷன். வெத்தல போடணும்னு தோணும் சில பேருக்கு. வெத்தலை கொடி வைப்பீர்கள். மணி பிளான்ட் வைப்பீங்க. செடிய வாங்கிட்டு வந்து வைப்பீங்க. இந்த தடவ அதன் மூலமாக ஒரு சந்தோஷம் வரும். வீட்ட கிளீன் பண்ணுவீங்க. ஸோ கன்னிராசிக்காரங்க இந்த தடவ நெறைய கிளி பார்ப்பீங்க. இல்ல ஏதாவது ஒரு நர்சரி கார்டன் ஐட்டம் வாங்கிட்டு வந்து வீட்ல வைப்பீங்க. இதெல்லாம் வச்சீங்க அப்படின்னா, இந்த தடவ கிளி பார்க்கும்போது, "நீ என்ன நினைக்கிறியோ, அத அப்படியே நான் செஞ்சு தரக்கூடிய தன்மையில் தான் உன் கூடயே இருக்கேன்" அப்படின்னு சொல்லக்கூடிய சமிக்கையாக பிரபஞ்சம் இந்த கிளி பார்த்தலை உங்கள் கண்ணில் காமிக்கும். நீங்க இந்த மாரி ஐட்டம்லாம் வாங்கிட்டு வரீங்க. நீங்க நர்சரி ஐட்டம் ஏதாவது வாங்கிட்டு வரீங்க. இல்ல ஏதாவது செடி வாங்குறீங்க. இல்ல புதுசா வந்து திடீர்னு வெத்தல போடுறீங்க. யாரோ உங்க கையில உங்களுக்கு இதெல்லாம் குடுக்குறாங்க அப்படின்னா, வாழ்க்கை பசுமையாக போகிறது என்று சொல்லக்கூடிய சமிக்கைகளாக இந்த நிகழ்வுகள்லாம் நடக்கப் போகிறது. ஸோ ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் 2026வது வருடம்.